அடுத்தபடியாக நம்முடைய பள்ளியினுடைய முன்னாள் மாணவரும் நம் கல்லூரியுடைய முன்னாள் மாணவரும் நாவலர் என்று செல்லமாக அழைக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஜனாப் எஸ்.எம். நூர் முகமது அவர்களை அழைக்கின்றேன். எல்லா உலகும் ஏகனாய் காக்கும் வல்லவன் தனக்கு எல்லா புகழும். பல்லுயிரும் பல உலகம் படைத்தளித்து துடைக்கினுமோர் எல்லையொரு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கண்டனமும் களிதெலுங்கும் கவின்மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தை உதித்தெழுந்தே ஒன்றுபல ஆயிடினும் ஆரியம்போல் உலகு வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையா உன் சீரிழமை திறம்பியந்து செயல்மறந்து வாழ்த்துதுவி. கண்ணியத்திற்குரிய இந்த விழாவின் தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற பள்ளி தலைமை ஆசிரியர் சகோதரர் ஹாஜி மஹபூப் அலி அவர்களே, சிறப்பு சொற்பொருட்காற்ற வருகை தந்திருக்கக்கூடிய திரு கோவி தாமரை செல்வன் அவர்களே, என்னுடைய மரியாதைக்குரிய சகோதரர் இப்ராஹிம் அன்சாரி காக்கா அவர்களே, எனக்கு கல்வி கற்பித்து தந்த ஆசிரிய பெருமக்களே, பணிபுரிகின்ற ஆசிரிய பெருமக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பேரூராட்சி பெருந்தலைவர் அவர்களே, பெற்றோர்களே, மற்றோர்களே, மாணவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த இனிய மாலை பொழுதில் எல்லாம் உள்ள இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உரித்தாகட்டுமாக. இன்றைய விழாவிலே தலைமை உரையாற்றிய தலைமை ஆசிரியர் அவர்கள் கூறினார்கள், இந்த ஆண்டு நமது பள்ளியானது அத்லெட்டிக்ஸ் அண்ட் கேம்ஸ் இதிலே பெரும்பாலும் முதன்மை நிலை பெற்றிருப்பதாக கூறினார்கள். ஏறத்தாழ நான் நினைக்கின்றேன் 1972ஆம் ஆண்டிலிருந்து பெரும்பாலான ஆண்டுகளில் நம் மதுரை காதர் முஹைதீன் மேல்நிலை பள்ளிதான் மாவட்ட அளவிலான அதாவது கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இதிலே முதன்மை நிலை பெற்று வருகிறார்கள். அந்த முறையிலே இந்த ஆண்டு இன்னும் அதிகமாக சொல்ல போனால் ஜூனியர், சீனியர், சப் ஜூனியர் கால்பந்து போட்டியிலே வின்னராக அவர்கள் பெற்று வந்திருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சிறப்பான விளையாட்டுத் துறையிலே சிறந்து விளங்குகின்ற நம்முடைய மாணவர்கள் பாடத்தினுடைய பொது தேர்விலே பெறுகின்ற விகிதாச்சாரம், வெற்றி பெறுகின்ற விகிதாச்சாரம் சராசரியான நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். இது பற்றி அன்றைய தினம் நம்முடைய கல்வி தந்தை மர்ஹூம் ஹாஜி எஸ்.எம். ஷேக் ஜலாலுதீன் சாஹிப் அவர்களிடத்திலே சென்று கேட்ட பொழுது அவர்கள் தாளாளராக இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாம் மாணவர்களை தேர்ந்தெடுத்து சேர்த்து அதன் மூலம் நாம் அதிகமான மதிப்பெண்களை வாங்கி தருகின்ற அளவுக்கு திறமை மிக்க மாணவர்களை நாம் தேர்ந்தெடுத்து அட்மிஷன் கொடுப்பதில்லை. குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் விளையாட்டாக சொல்லுவார்கள். நம்முடைய கல்லூரியை பற்றி சொல்லும் பொழுது கழுதையை கொண்டு வந்து குதிரையாக மாற்றுவதுதான் நம்முடைய கல்லூரி. மற்ற கல்லூரிகளில் எல்லாம் சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து, அதாவது குதிரைகளை அழைத்து வந்து அதை ரேசுக்கு தயார் செய்வார்கள். ஆனால் நாம் கழுதைகளை கொண்டு வந்து குதிரைகளை உண்டாக்குகிறோம். ஆகையினால் நம்மளுடைய தேர்ச்சி சதவிகிதம் குறைவாகத்தான் இருக்கும் என்று நம்முடைய தாளாளர் அவர்கள் அன்றைக்கு குறிப்பிடுவார்கள். இந்த சுற்று வட்டாரத்திலே நம்முடைய காதர் முஹைதீன் கல்வி நிறுவனத்தை தவிர மற்ற ஏனைய பல கல்லூரிகள், பழைய பள்ளிகள் எல்லாம் இருக்கின்றனர். அந்த கல்லூரிகள், பள்ளிகளை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் மாணவர்களை அழைத்து வருவதற்கு போக்குவரத்து வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். வாகன வசதியை கொண்டு மாணவர்களை வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து வந்து கல்வி கற்பிக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்திலே நம்முடைய காதர் முஹைதீன் கல்வி நிறுவனம், அதாவது அது மேல்நிலை பள்ளியாகட்டும் கல்லூரியாகட்டும், இங்கே வாகன வசதிகள் கிடையாது. மாணவர்களே தேடி வந்து நாடி வந்து கல்வி கற்பிக்கக்கூடிய ஒரு சிறந்த கல்வி நிறுவனமாக இங்கே விளங்குகிறது என்பதை நான் இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். காரணம், சிறப்புமிக்க ஆசிரிய பெருமக்களை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த சிறப்புமிக்க ஆசிரிய பெருமக்களுடைய தொண்டுகளை கௌரவப்படுத்தும் விதமாக, அந்த ஆசிரிய பெருமக்களுடைய தியாகங்களை சிறப்பித்து கூறும் விதமாகத்தான் இன்றைய தினம் ஆசிரியர் தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகின் பல நாடுகளில் வேறுபட்ட காலங்களில் வேறுபட்ட நாட்களிலே இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது.
பல நாடுகளில் கொண்டாடப்படுகின்றதற்கும் இந்தியாவிலே கொண்டாடுவதற்கும் வரலாற்று பின்னணிகள் இருக்கின்றன. அதுபோல நம்முடைய நாட்டிலே நம் நாட்டினுடைய 2வது குடியரசுத் தலைவராக பதவியேற்ற சர்வபள்ளி தத்துவமேதை டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை செப்டம்பர் 5ஆம் நாள் நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல பணிகளை செய்திருக்கின்றார்கள், பல பதவிகளை வைத்திருக்கின்றார்கள். ஆசிரியராக தன்னுடைய பணியை துவங்கி பேராசிரியராக பணியாற்றினார்கள். அதுவும் மேலை நாடுகளிலே, குறிப்பாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே தத்துவ பேராசிரியராக பணியாற்றினார்கள். பல்கலைக்கழக துணை வேந்தராக பணியாற்றினார்கள். இந்திய அரசினுடைய தூதராக பதவி வகித்தார்கள். யுஎன்ஓவிலே இந்திய அரசின் பிரதிநிதியாக பதவி வகித்தார்கள். இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதியாக, முதல் துணை ஜனாதிபதியாக இரண்டு காலங்களிலே தொடர்ந்து 10 ஆண்டுகள் பதவி வகித்து இறுதியாக இந்தியாவினுடைய 2வது ஜனாதிபதியாக 1962 67 வரை பதவி வகித்து ஓய்வு பெற்றார்கள். அவர்கள் 1962ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு மக்கள் எல்லாம் விருப்பப்பட்ட போது அவர்கள் வேண்டிக் கொண்டதெல்லாம், என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட என்னுடைய முதல் பணியாகிய ஆசிரியர் பணியை நிறைவு கூறும் முகத்தான் எல்லோரும் ஆசிரியர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று கூறியதின் பேரில் செப்டம்பர் 5ஆம் நாள் நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆசிரியர் தினம் கொண்டாடுகிறோம் என்றால், ஆசிரியர் என்று சொல்லும் போது அது எல்லா துறைகளையும் அது கவர் ஆகி விடுகிறது. அதாவது நமது நாடு அல்ல, உலக நாடுகளினுடைய சிறந்த துறைகளாகிய நீதித்துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, நிர்வாகத்துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, நீதிபதி தினம் என்ற ஒரு தினம் கிடையாது, கலெக்டர் தினம் என்ற ஒரு தினம் கிடையாது. ஆனால் ஆசிரியர் தினம் என்ற ஒரு தினம் இங்கே நம்முடைய நாட்டிலும் சரி, உலக நாடுகளிலும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சாதாரணமாக ஹையர் செகண்டரி படிக்கக்கூடிய மாணவர்கள் பலரை அழைத்து நாம் கேட்போமே, ஆனால் எதிர்காலத்திலே உன்னுடைய நோக்கமெல்லாம் என்னவென்று கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கூறுவார்கள். நான் டாக்டராக போகிறேன், நான் வக்கீலாக போகிறேன், நான் கலெக்டராக போகிறேன், நான் ஆடிட்டராக போகிறேன், நான் ஆசிரியராகவும் ஆக போகிறேன் என்று சொல்லுவார்கள். அவர்கள் டாக்டர் ஆனாலும், வக்கீலானாலும், என்ஜினியர் ஆனாலும், கலெக்டர் ஆனாலும், ஆடிட்டர் ஆனாலும், ஆசிரியர் ஆனாலும் அத்தனையும் உருவாக்கக்கூடியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். அதாவது அது பள்ளி கல்வியாக இருக்கட்டும், கல்லூரி கல்வியாக இருக்கட்டும், இன்னும் பல கல்வியாக இருந்தாலும் கூட அது ஆசிரியர்களுடைய துணையோடு தான் அவர்கள் கற்பித்து முன்னேற்றம் அடைய முடிகிறது. அதே நேரத்திலே அவர்கள் அதையும் தாண்டி தானாகவே அவர்கள் கற்பித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது நூலகங்கள். அந்த நூலகத்திலே அவர்கள் நூல்களை படிக்கும் பொழுது அந்த நூல்களை உருவாக்கியவர்கள் ஆசிரியர்கள். ஆகவே மொத்தத்திலே எல்லா துறையையும் கொண்டு உருவாக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். அந்த தினத்தை தான் இங்கே நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதாவது ஒரு அன்னையும் தாயும் சேர்ந்து இந்த உலகத்திற்கு ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கிறார்கள். ஆனால் அந்த குழந்தைக்கு இந்த உலகத்தை தருவது ஆசிரியர் பெருமக்கள். எதன் மூலம் அந்த குழந்தைக்கு உலகத்தை தருகிறார்கள்? கல்வி என்ற ஒரு செல்வத்தின் மூலம் இந்த குழந்தைக்கு உலகத்தை தருகிறார்கள். கல்வியின் சிறப்பை பற்றி கூற வந்த வள்ளுவன் அதற்காக ஒரு அதிகாரத்தை அமைத்து அந்த அதிகாரத்திலே 10 குறட்பாக்களை பாடுகிறான். அந்த குறட்பாவிலே ஆசிரியரை பற்றி கூறும் பொழுது, உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் என்று கூறுகிறான். செல்வந்தர் முன் வறியவர் நிற்பது போல கற்றவர்களிடத்திலே ஏங்கி தாழ்ந்து நின்று கல்வியை கற்க வேண்டும் என்று கூறுகின்ற வள்ளுவன், கல்வி என்ற அதிகாரத்திலே 10 குறட்களை பாடிவிட்டதோடு கல்வியின் சிறப்புகளை கூறுவதிலே வள்ளுவனுக்கு தாகம் தீரவில்லை. அதனை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக கல்லாமை என்கின்ற ஒரு அதிகாரத்தை அமைத்து, கற்கவில்லையானால் கல்லாதவனுடைய நிலைமை என்பதை கல்லாமை என்கின்ற அதிகாரத்திலே 10 குறள்களையும் கூறி கல்வியினுடைய சிறப்பினை வள்ளுவன் அங்கே சிறப்பித்து காட்டுகிறான், உறுதிப்படுத்துகிறான். அந்த கல்வியானதுதான் மக்களை மக்களாக மாற்றுகிறது.
நாம் எப்படி இங்கே ஆசிரியர் தினம் கொண்டாடுகிறோமோ அதுபோல இந்த இந்திய திருநாட்டிலே கல்வி தினம் என்ற ஒன்று உண்டு. நாம் எப்படி ஆசிரியர் தினம், குழந்தைகள் தினம் என்று கொண்டாடுகிறோமோ அதுபோல நம்முடைய இந்திய திருநாட்டிலே கல்வி தினம், நேஷனல் எஜுகேஷனல் டே என்ற ஒரு கல்வி தினம் உண்டு. நான் இங்கு உள்ள மாணவர்களை எல்லாம் பார்த்து கேட்கிறேன், நம்முடைய நாட்டிலே கல்வி தினம் என்ற ஒரு நாள் உண்டு. அதனுடைய நாள் என்னவென்று யாருக்காவது தெரியுமா? தெரிந்தால் தயவு செய்து கை தூக்குங்கள். இந்த இந்திய நாட்டிலே கல்வி தினம் என்ற ஒரு நாள் உண்டு. நேஷனல் எஜுகேஷனல் டே ஆஃப் இந்தியா என்கின்ற ஒரு நாள் உண்டு. இன்று ஆசிரியர் தினம் கொண்டாடுகிறோம், செப்டம்பர் 5ஆம் தேதி நிறைவுபடுத்துவதற்காக. அதுபோல கல்வி தினம் என்ற ஒரு நாள் உண்டு. அது யாருக்காவது தெரியுமானால் தயவு செய்து கை தூக்குங்கள். அதாவது ஒரு மேல்நிலைப் பள்ளியினுடைய மேடையில் இருந்து நான் பேசிக்கொண்டு இந்த கல்வி சாலையிலே நின்று கொண்டு நான் கேட்கிறேன், கல்வி தினம் என்ற ஒன்று உண்டா என்றால் மாணவர்களுக்கு தெரியவில்லை என்றால், கல்வி சாலையிலே உள்ளவர்களுக்கு தெரியவில்லை என்றால் அது யாருக்கு தெரிய போகிறது? அந்த கல்வி தினத்தின் மூலம்தான் நாம் கல்வியினை விழிப்புணர்வு நாளாக நடத்தி மாணவர்களுக்கு மற்றவர்களுக்கு வெற்றி வைக்க முடியும். செப்டம்பர் 5ஆம் தேதியை ஆசிரியர் தினம் என்று கொண்டாடுகிறோம். அக்டோபர் 2ஆம் தேதியை காந்தி ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம். நவம்பர் 14 குழந்தைகள் தினம் என்று கொண்டாடுகிறோம். ஆனால் கல்வி தினம் என்ற ஒரு நாள் உண்டு, அதுதான் நவம்பர் 11. இது மிகவும் அருமையான நாள், அழகாக நினைவிலே வைத்துக் கொள்ளலாம். ஆங்கில மாதத்தினுடைய நவம்பர் என்பது 11வது நாள், அதனுடைய நாள் 11. இதனை மிக அழகாக 11 என்று கூட நினைவிலை வைத்துக் கொள்ளலாம். அல்லது 1 என்று 4 முறை சொன்னாலும் கூட அதனுடைய கல்வி தினத்தை அழகாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். பண்டிட் நேரு அவர்கள் பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். சர்வபள்ளி தத்துவவேதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். அதுபோல இந்த நவம்பர் 11 கல்வி தினம் என்பது இந்திய அரசால் இந்திய அரசானது ஆணையிட்ட ஒரு நாள். அந்த நாள் நம்முடைய நாட்டின் விடுதலைக்காக போராடிய தியாகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர்களில் ஒருவரும், இந்த அதாவது நம்முடைய நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பை உருவாக்கி அதை சீராக செம்மைப்படுத்திய செம்மலும், இந்திய தேசத்தினுடைய முதல் கல்வி அமைச்சருமாகிய மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் பிறந்த நாள் தான் நவம்பர் 11 கல்வி தினம். தயவு செய்து இன்றிலாவது நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கல்வி தினத்தை ஏனோ கொண்டாடுவதில்லை. அதன் காரணம் என்னவென்று யாருக்கும் புரியவில்லை. ஆனால் குறைந்தபட்சம் நாமாவது கொண்டாட வேண்டும். அதாவது ஆங்கில இந்தியாவில் இந்த அதிராம்பட்டினத்திலே சுதந்திரத்திற்கு முன்னாலே ஒரு உயர்நிலைப்பள்ளி கூட கிடையாது. ஏன் ஆங்கிலேயர்கள் அதிராம்பட்டினத்திலே உயர்நிலைப்பள்ளி அமைக்கவில்லை என்று நமக்கு புரியவில்லை. பக்கத்திலே உள்ள பட்டுக்கோட்டைக்கு சென்றுதான் உயர்நிலைப்பள்ளி கல்வி கற்றார்கள். அதே நேரத்தில் அருகிலுள்ள ராஜாமடம் 3 கிலோமீட்டர் தொலைவிலே சென்றுதான் கல்வியை நம்முடைய முன்னோர்கள் கற்றார்கள். அந்த கல்வியினுடைய வேட்கை தணிய வேண்டும் என்பதற்காக 1949ஆம் ஆண்டு நம் கல்வி தந்தை ஹாஜி SMS ஷேக் ஜலாலுதீன் சாஹிப் அவர்கள் இங்கே உயர்நிலைப்பள்ளியை ஆரம்பித்தார்கள். அத்தோடு அவர்கள் நிறுத்திவிடவில்லை. இந்த அதிராம்பட்டினத்தை சுற்றியுள்ள எத்தனையோ பேர்கள் பணம் படைத்தவர்களாகவும் கல்வியாளர்களாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தொலைநோக்கு பார்வை மருகும் ஹாஜி SMS ஷேக் ஜலாலுதீன் நம்முடைய கல்வி தந்தை அவர்களுக்கு ஏற்பட்டது. இதனுடைய தொடர்ச்சியாக 1955ஆம் ஆண்டு காதர் முஹைதீன் கல்லூரியை நிறுவினார்கள். இன்று நம்முடைய கல்லூரியிலே சாதாரணமாக இல்ல, எத்தனையோ முதுகலை பட்டங்கள் இருக்கின்றன, எத்தனையோ MPhil PhD போன்ற பட்டங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அத்தனையும் முழுமையாக நம்மை சார்ந்தவர்கள் நம்மூர்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதுதான் இங்கே மிக மிக வருத்தத்துக்குரிய ஒன்றாகும். குறைந்தபட்சமாவது நம்முடைய காதர் முஹைதீன் கல்வி நிறுவனங்கள், ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, காதர் முஹைதீன் கல்லூரி இவர்களெல்லாம் இணைந்து கல்வி தினம் என்ற ஒன்றை கொண்டாடுவார்களேயானால், அதாவது நவம்பர் 11 கல்வி தினம் கொண்டாடி நவம்பர் 14 குழந்தைகள் தினத்திலே அதை முடித்து வைக்க வேண்டும்.
நவம்பர் 11 கல்வி தினத்தை கொண்டாடி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பிறந்த நாளாகிய நவம்பர் 11 கல்வி தினத்தை கொண்டாடி அதிலே ஆய்வு கல்வி தினமாக விளக்கம் கொடுக்க வேண்டும். அடுத்து நவம்பர் 12ஆம் நாள் உயர்கல்வியை பற்றி விளக்கம் கொடுக்க வேண்டும். நவம்பர் 13ஆம் நாள் பள்ளி கல்வியை பற்றி விளக்கம் கொடுக்க வேண்டும். நவம்பர் 14ஆம் நாள் குழந்தை கல்வியை பற்றி விளக்கம் கொடுத்து குழந்தைகள் தினமும் கொண்டாடி நாம் நிறைவு செய்ய வேண்டும். நம்முடைய நாட்டில் தான் குழந்தைகள் தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதே நேரத்தில் குழந்தை தொழிலாளிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடும் நம்முடைய நாடும் தான். இப்படிப்பட்ட விழாக்களை கொண்டாடி நாம் அதற்கு அரசுக்கு எத்தி வைக்க வேண்டும். அரசு இதனை பார்த்து திட்டங்கள் தீட்டி சட்டங்கள் இயற்றி அதை ஆணைப்படுத்தி அனைத்து நம்முடைய முழு இந்தியாவிலும் கல்வி தினத்தை கொண்டாடி அந்த கல்விக்கு பெருமையூட்டிய வகையிலே கல்வியினுடைய சிறப்பை நாம் உருவாக்க வேண்டும். இன்று நம்முடைய கல்வியினுடைய அதாவது தரம் எவ்வாறு அமைந்திருக்கிறது? ஒரு காலத்திலே சென்னை பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டால் இந்தியாவினுடைய முதல் தரம் வாய்ந்த பல்கலைக்கழகமாகவும் உலகத்தினுடைய 3ஆம் தரம் வாய்ந்த பல்கலைக்கழகமாகவும் சென்னை பல்கலைக்கழகம் விளங்கியது. ஆனால் இன்றைய நிலை எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது? சென்ற ஆண்டு நடத்தப்பட்ட சர்வேயிலே 100 பல்கலைக்கழகத்தினுடைய தரம் பட்டியல் வெளியிடப்பட்டன. அந்த 100 தரம் வாய்ந்த பல்கலைக்கழகத்தினுடைய பட்டியலிலே ஒரு பல்கலைக்கழகம் கூட இந்தியாவினுடைய பல்கலைக்கழகம் இடம்பெறவில்லை என்பது மிக வருந்தத்தக்க ஒன்று. சமீபத்திலே தற்போது இந்த ஆண்டு இங்கிலாந்தை சார்ந்த ஒரு நிறுவனம் 200 பல்கலைக்கழகத்தினுடைய பட்டியலை வெளியிட்டது. அதிலே ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான் நம்முடைய நாட்டை சார்ந்த பல்கலைக்கழகம் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே இந்தியாவிலே 600க்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. இதை நான் கூறவில்லை. தமிழகத்தினுடைய பல்கலைக்கழக வேந்தரும் மாண்புமிகு கவர்னர் அவர்களும் இந்த அறிவிப்பினை செய்திருக்கிறார்கள். இந்த நிலையிலிருந்து மாறி நாம் முன்னேற்றம் அடையுமானால் நாம் கல்விக்கென தனியாக ஒதுக்கி கல்வி நாள் என்ற ஒன்றை கொண்டாடி கல்வி விழிப்புணர்வை உருவாக்குவோமேனால் நாடும் முன்னேறும், நாமும் முன்னேறுவோம் என்று கூறிக்கொண்டு அரிய வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.